இயேசு வருகிறார். வந்து தம்முடைய சீஷர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. மனுஷகுமாரனாகி என்னை இவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? சில பேர் சொல்றாங்க, அந்த இடத்துல நிற்கிறவங்க நீர் எலியா தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. சில பேர் எரேமியா என்று சொல்றாங்க. சில பேர் யோவான் ஸ்நானகர் என்று சொல்றாங்க. சில பேர் தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் இருப்பீர் என்று சொல்றாங்க. ஆண்டவருடைய இரக்கத்தின் குரல், நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஒரு ஆள்ற குரல் எழும்புது. யாரு? யாருடைய குரல்? பேதுரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் நினைக்கிறேன் விரச்சி போய் பார்த்திருப்பார், இது யாரா? அதுக்கு பிறகு மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்துறான்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தது சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இது எப்ப நிறைவேறுதுன்னு அப்படியும் நான் கொஞ்சம் அலசி பார்த்தேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 120 பேர் கூறுறாங்க. அங்க தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார், பலத்த காற்று முழக்கம் போல இறங்கி வருகிறார். அதுக்கு பிறகு அப்படியே வாசித்து பார்க்கிறேன், சடனாக பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். சாதாரணமான மீனவன் இப்ப பிரசங்கம் பண்ணுகிறார். பார்க்க சாதாரணமாக இருக்கலாம், ஒன்றுமே தெரியாத கொஞ்சம் பிள்ளை போல இருக்கலாம். பாலகனையும் ஏன் முடிஞ்சா இந்த கல்லுகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். அதற்கு ஜீவனை உண்டாக்குறவரால் ஏன் ஆண்டவர் நீங்க கூப்பிடலன்னா கல்லுகள் கூப்பிடும். பிறந்த குழந்தை வாயையும் திறந்து விடுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் கூடாத ஒன்றுமே. அதுக்கு பிறகு பார்க்கிறேன், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் நிறைவேறுது. அப்போஸ்தலர் 2 திரும்ப அந்த 41வது வார்த்தையில வாசிக்கிற நேரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க லைன்ல வாராங்க. ஏறக்குறைய அதுல தொகை சொல்லப்பட்டிருக்கிறது 3000 பேர். கரங்களை தட்டி ஒரே நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அவர் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரே பிரசங்கம், ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு செல்கிறது. கிட்டத்தட்ட சுமார் 3000 பேருக்குள்ள ஜீவனை உண்டாக்கியதையா. வார்த்தை தான் விடுதலையாக்கும், வார்த்தை தான் வல்லமை உள்ளது.